ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். பார்டரில் கிளிப் ஸ்டோன் வந்து வரிசையாக ஒட்டியிருக்கோம். புட்டாஸ் மாதிரி அங்கங்கே ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். சாரீ பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், நமக்கு ப்ளவுஸ் வந்து இது வந்து ஒரு மாதிரியான பிங்கி ஷேட் தான். அந்த ஸ்டோன் வந்து அப்படியே நம்ம போடலாம் அப்படின்னா எடுக்காது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, சென்டரில் வந்து க்ரீன்ஸ் நல்லா தெரிகிற மாதிரியும், சைடில் வந்து பிங்க் ஸ்டோனே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து பொறுமையாக தான் நான் காட்டியிருக்கேன். எப்படி ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு அந்த ஸ்டோன் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் நிறைய ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நடுவில் வர வர பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து அந்த ஸ்டோன் கவர் ஆகிடும். ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக ஜரியிலே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம த்ரெட் ஒர்க் அதிகமாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து புட்டாஸ் டிசைன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் பண்ண போகிறோம். பொறுமையாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளான டிசைன் தான். ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஹை லுக்காகவும் நமக்கு தெரியும். நம்ம இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது ரொம்ப குட்டி குட்டியாக செயின் லாக் ஸ்டிச் போட்டு அந்த சைடு கொண்டு போகணும். அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து குட்டியாக லாக் செயின் போட்டு இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் போடுறோமா, ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அப்படி முன்ன பின்ன வந்து நமக்கு வருது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, பார்டர் லைனில் வந்து செயின் வந்து பாக்ஸ் ஷேப்பில் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு அதில் வந்து நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே தெரியாது. நான் எப்போவுமே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு கேப் மாதிரி தெரியும் நம்ம ஸ்டிச்சஸ் இழுத்து போடுறப்போ. அப்போ செயின் லைன் அந்த இதில் கொடுக்குறப்போ அந்த ஹோல்ஸ்லாம் நமக்கு வந்து மறைஞ்சிரும். எந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஷேப் மாறுற இடத்துல பேக்கில் ஒரு செயின் போட்டு நம்ம இங்கிட்டு போடுறப்போ அந்த ஸ்கொயர் ஷேப் ஷார்ப் வந்து அழகாக நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து பீட் லைன் போடலாம். ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு பீடாக நம்ம வந்து போடணும். இது வந்து நம்ம மெஹந்தி கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிராண்டு பார்த்திங்கன்னா பூர்ணிமா பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் போடுறதுனால நம்ம அப்படியே ரெண்டாக போடுறோம். இதே வந்து ரவுண்ட் ஷேப்லலாம் போட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து ஒரு பீடாக கூட நம்ம போடலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் திரும்ப டேர்ன் பண்ணுற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் த்ரெட்டில் பண்ணிவிட்டு திரும்ப பீடை ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து மாறிடும். இப்போது இந்த எண்டில் வந்து திரும்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரியும். இந்த த்ரெட் இருக்க வரைக்கும் நம்ம பீட் ஆட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஷேப் மாத்திரம் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக அந்த ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா. ரெண்டாக முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ரெண்டாக ஒன்றா தான் நம்ம போடணும். இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப ஷேப் மாத்துறேன். அவ்வளோதான். ரொம்ப பிக்னஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இது நல்லாவே புரியும். இப்போது நம்ம உள்ளுக்கு விட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச்சுக்கு நம்ம த்ரெட் எடுக்கணும். அப்போ தான் வெளியில் அசிங்கமாக நமக்கு தெரியாது. அந்த ஷேப் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கிடச்சிருச்சா. இப்போது நம்ம ஸ்டோன் வந்து இதை சுற்றி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அளவு பார்த்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு சைடாக வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஸ்கொயருக்கு வெளியில் ஒரே ஒரு ஸ்டோன் வெளியில் வர மாதிரி நம்ம அந்த அளவுக்கு நீளமாக க்ளூ ஒட்டிட்டோம். இப்போ இதை ஒட்டிட்டு திரும்ப அடுத்தது எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே க்ளூ வச்சு கூட ஒட்டலாம்.
ஆனால் இந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது இதில் ஒட்டினதுக்கப்புறம் நீடில்லை அதை கையில் திரும்ப வந்து நம்ம தொடக்கூடாது. அப்போ மேலே வந்து அந்த ஸ்டோனோட ஃபினிஷிங் வந்து டல்லாகிடும். ஸோ நம்ம வந்து நீடில் வச்சு தான் இப்படி சரி பண்ணி விடணும். திரும்ப அந்த பீடுக்கு ஒரு இது தள்ளி நம்ம க்ளூ ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு B7000 க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்டரில் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல, அதில் இது சிக்கு கோலை மாதிரி ஃபஸ்ட்டு வேவ் மாதிரி போட்டுட்டு திரும்ப அப்படியே 8 மாதிரி வளைச்சி அப்படியே கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி போடணும். அது மாதிரி தான் இப்போ போட்டுட்ருக்கோம். வேவியாக இந்த மாதிரி 2 பீட் போடுங்க. கீழே வந்து எந்த ஒரு ஜரி லைனோ எதுவுமே கிடையாது. இதே அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மல் சுகர் பீடோட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். ரவுண்ட் சைஸ் கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து B7000 தான் நம்ம ஒட்டியிருக்கோம் யூஸ் பண்ணி. அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு B7000ம் ஃபேப்ரிக் க்ளூக்கும் என்ன வித்தியாசம், நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து B7000 யூஸ் பண்ணணும், எதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது திரும்ப ரிவர்ஸ் வந்துட்ருக்கோம். சிக்கு கோலம் போடுற மாதிரி தான். நமக்கு வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து சேம் கலரில் இருக்குது அப்படின்னா ஜரி அதிகம் ஒரு மாதிரி ஜரி ஒர்க்காக இருக்குல்ல, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மேட் ஃபினிஷிங்கில் இருக்க ஸ்டோன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது, சர்க்கிளு, ஐ ஷேப்ஸு, அதுலேயே வந்து பெரிய சைஸு சின்ன சைஸு நமக்கு வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம நார்மல் குந்தனோட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து இதை போட்டு முடிச்சுக்கலாம். ஈவனாக வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டணும், அதில் தான் இருக்குது. ஈவனாக நீங்கள் இதை வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கேப் வச்சு நம்ம ஒட்டினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரு பஞ்ச் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி அரும்பரும்பாக நம்ம போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாட் போடாமல் அப்படியே நல்லா மாட்டி விட்டோம்னாலே இதுவே லாக் ஆகிடும். ஒரு பெரிய பீடு வைக்கிறோம், பஞ்ச் பீடு. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் பீடு வைக்கிறோம். வச்சுட்டு இப்படியே நம்ம வந்து மேலே அந்த சுகர் பீடில் மட்டும் மாட்டி விட்டாலுமே அப்படியே இருக்கும். இல்லை 2 பீடையும் சேர்த்து நீங்கள் அந்த ஸ்டிச்சை வந்து மாட்டி விட்டோம்னா லாக் ஆகிடும் நமக்கு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட்டாக மட்டும் ஒரு ஆரி நாட் போட்டோம்னா போதும். இதில் வந்து நம்ம மேலேருந்து சுகர் பீடு, அடுத்தது ஆன்டிக் பீடு, கீழே வந்து நாட் போட்டாலும் போடலாம். இல்லை சென்டர்லேருந்து இந்த மாதிரி பெரிய பீடு அப்புறம் ஆன்டிக் பீடு கொடுத்து இதே மாதிரியே மாட்டி விடலாம். மேலேருந்து கீழே வந்து நாட்டு இந்த மாதிரியும் போடலாம். ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் இருக்க கேப்பில் இப்போது இந்த க்ளூவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூலாக ஒரு மாதிரி திரியாக வரும். அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து உடனே அந்த இடத்துல கிளியர் பண்ணக்கூடாது. இப்போ ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் லைனாக நமக்கு தெரியும். இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்தோம்னாலே நீட்டாக பிரிஞ்சிட்டு வந்துடும். நம்ம ஈரமாக இருக்கும் போதே அப்போயே வந்து அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரை மாதிரி படிஞ்சிரும். அதனால் அதை வந்து அப்பயே துடைக்காதீங்க. நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த நூல் மாதிரி எடுத்து பிச்சு போட்டுடலாம். அடுத்தது நம்ம வந்து பார்டரை முடிச்சிட்டோம். இப்போது இங்கே வந்து அடுத்த லைன் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இப்போது
திரும்ப சுகர் பீடு. ரெண்டு ரெண்டா போட்டு நம்ம புட்டாஸ்லேயே வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக போட்டாலுமே நீட்டாக தான் இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஆன்டிக் பீடு வந்து நம்ம பூர்ணிமா பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சுகர் பீடு. நீடில் வந்து 23, 24 ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டூலிப் பிராண்டு. ஆரி நாட் வந்து போட்டு முடிச்சாச்சு. கிளிப் ஸ்டோன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்ல. இதில் வந்து பிங்க் கலரில் ஸ்கொயர் ஷேப்பு ஸ்டோனு, அப்புறம் ஐ ஷேப்பில் நமக்கு ஒயிட்டு, மேட் ஃபினிஷிங்கில் பிங்க்கு, இந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு தான் இப்போ போட போகிறோம். சென்டரில் மட்டும் க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சைட்லலாம் பிங்க்கே அப்படியே போட்டுட்டேன். இதுக்கும் வந்து B7000 மெயினாக நம்ம வந்து B7000 எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸு ஃபிட்டிங் குந்தன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அது சீக்கிரமாக விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது எப்படி கிராஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் வைக்கிறோம், நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு, சென்டரில் திரும்ப பிங்க். ஃபிட்டிங் குந்தன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கிளாஸி ஃபினிஷிங்லேயும் இருக்குது, மேட் ஃபினிஷிங்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேப்லையும் வந்து நம்ம இந்த சக்கரிக்கு ஒட்டுற இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஜர்கான் ஸ்டோன்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த ஸ்டோன் வந்து நமக்கு ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் நிறையா தான் நம்ம வைக்கணும். ஏன்னா இது வந்து க்ளூ மட்டும்தான் ஸ்டிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும், வெளியில் லீக் ஆகாமல் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். இதில் என்னென்னா, நம்ம ஒன்று இந்த டைரெக்ஷனில் ஒட்டினா மாற்றி அந்த டைரெக்ஷனை மாற்றி நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸை ஒட்டியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. இன்னொன்று, இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இது டக்குன்னு வந்து நமக்கு காஞ்சிரும், யூஸ்லெஸ் ஆகிடும். அப்புறம் இது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் மேலே போயிட்டு போடுறப்ப தான் அந்த ஷார்ப் நமக்கு கிடைக்கும். போடுறோம், மேலே ஒரு லாக் செயினு, திரும்ப உள்ளுக்கு ஒரு செயின் போட்டு தான் நம்ம பீட்ஸ் எடுக்கணும். இந்த இடத்துல கட் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பிங்க் கலரில் ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக அந்த கலர் தெரியல. ஸோ நம்ம அதனால தான் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதே கலரில் நமக்கு வந்து டியூப் பீட்ஸ்லாம் இருக்குது. ஆனாலும் அந்தளவுக்கு இதில் அட்ராக்டிவாக தெரியாதனால நம்ம வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸு, அதே மாதிரி இந்த க்ரீன் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கதுமே நல்லா அட்ராக்டிவாக நமக்கு தெரியுது பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு இது ஒரு பல்காக அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒரு அரும்பு மாதிரி நம்ம இந்த கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பண்ணோம். இது பார்த்திங்கன்னா மைக்ரோ கட் பீட்னு சொல்லுவோம். ஒரு கட் பீட்ஸ் நம்ம வந்து டியூப் பீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை விட இது வந்து ரொம்ப சின்னது. மைக்ரோ கட் பீட் இதோட சின்னதும் இருக்குது, இதோட சின்ன சைஸும் இருக்குது. இது லீஃபு இந்த மாதிரியான ஷேப்புக்கெலாம் நம்ம போடுறப்போ ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. என்ன கொஞ்சம் நமக்கு வேலை இழுக்கும். இப்போ இங்கிட்ட வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டோம். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு
ஒயிட் பீடும் ஆன்டிக் பீடும் கொடுக்குறோம். 2 சைடுமே நம்ம கொடுத்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் கட் பீட் கொடுத்து ஒரு பீடு நம்ம அப்படியே அந்த பீடில் லாக் பண்ணி விட்டுறோம். ஒரு குட்டியாக லீஃப் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதுலேயும் நடுவில் இருக்க ஸ்பேஸில் வந்து நம்ம கட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நிறைய உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்குறப்ப தான் வந்து உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் போகிறது. இப்போ நான் சொல்கிறதுல நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆன்டிக் பீடு, கட் பீடை அப்படியே வரிசையாக போடுங்க. இதெல்லாம் வந்து சிங்கிளாக கூட நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லீஃப் ஸ்டிச்சு குட்டியாக லீஃப் ஷேப்பில் நம்ம போட்டுட்டு நடுவில் கட் பீடு. இதை முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இதில் 3 இடுக்கு புள்ளி மாதிரி 3 இது பக்கத்துலேயே நம்ம போட போகிறோம். அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டினோம் பார்த்திங்களா, அதிலலாம் நடுவில் ஒரே ஒரு நாட் போடுற மாதிரி போட்டுடணும். இந்த 3 டாட் மாதிரி வைக்கிறோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம நார்மலாக மற்ற சைடு போடுறதோட கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக நம்ம 6னா 6 12 ஸ்டாண்ட்ஸு. மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 3 6 ஸ்டாண்ட்ஸு. இங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு இதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதையே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றதுலலாம் வந்து சின்ன சைஸாக, இதில் வந்து சின்ன சைஸும் சென்டரில் அந்த 3 அக்கண்ணா மாதிரி போடுறோம் பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த சைடு வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிருந்தோம்னா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த தாமரை மாதிரி இருக்க இந்த இடத்துலலாம் வந்து சின்ன சைஸ்லாம் போட்டுட்டு அந்த பேர்ல் இருக்க 2 சைடுமே வந்து அக்கண்ணா மாதிரி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் ஒரு 2 தடவை வந்து ரோல் பண்ணிக்கிட்டேன். அது பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல, ஒரே ஒரு இதில் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்காது. அப்படியே இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் டபுளாக வந்து சுற்றி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துலேயே திரும்ப எடுக்கிறோம். நல்லா வந்து நைஸாக வந்து அந்த த்ரெட்டை இது பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை சுற்றிட்டு மேலே டைட்டாக பிடிச்சிட்டு கீழே இழுத்தோம் அப்படின்னா நாட் வந்து ஃபினிஷிங் அது அப்படியே கட்டுற மாதிரியே பிடிச்சிக்கணும். கடைசி வரைக்குமே நம்ம அந்த நூலை விடாமல் கீழே வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். அக்கண்ணா மாதிரி 2 போட்டாச்சு, அதுக்கு நடுவில் இருந்து 1 மேலே. இப்போ 2 சுற்றியாச்சு. நல்லா நீளமாக இழுத்து பிடிச்சிட்டு 2 சுற்றிட்டு அப்படியே நாட் போடுற மாதிரி டைட்டாக பிடிச்சி கடைசி வரைக்கும் கீழே இழுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து அதே மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு சைட்லலாம் நான் என்ன பண்ணிட்டேன், அதே பிங்க் ஸ்டோனை தான் நான் ஒட்டியிருக்கேன்னு சொன்னோம்ல, அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து 2 தடவை சுகர் பீட் போட்டிருக்கோம். மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோனை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து எதுக்காக க்ரீன் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோன்னா, சென்டரில் நம்ம க்ரீன் கலரில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கல,
பிங்க் கலர்லேயே இருக்கிறனால பிங்க் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் க்ரீன் கலர் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா அட்ராக்டிவாக தெரியுன்றதுனால க்ரீன் கலரில் மேட் ஃபில்லிங்கில் இருக்க அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஒட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பெரிய சைஸ் வந்து நமக்கு இல்லை, அதனால் வந்து சின்ன சைஸே நம்ம ஒட்டியாச்சு. எப்படி வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பு, அதே மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இதுவுமே வந்து அந்த க்ரீன் கலர் இருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே வந்து சுகர் பீடை அப்படியே சதறி விட்ட மாதிரி நம்ம வந்து சுகர் பீடு வச்சு அங்கங்கே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே சிங்கிள் லாக் பண்ணுவோம்ல, பீட் போட்டு சிங்கிள் லாக் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல் ஃபினிஷிங்காக ஸ்லீவ் போட்டாச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பேக்கில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். ஸ்லீவில் எப்படி நம்ம பார்டர் கொடுத்தோமோ அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா நம்ம க்ரீன் ஸ்டோன் ஒட்டியிருந்தோம், அதில் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு பேட்டர்ன் டிசைன், அந்த புட்டா டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் ஒன்று போட்டுறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் எதுவும் டவுட்டு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் ஃபுல்லுமே இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளோட வீடியோஸில் நிறைய உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங்காக போடணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்த நம்ம மாற்றிக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.